தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 37. டேய் தீனா, ஏன் இப்படி குடிச்சு சீரழியிற? செங்கம், என்ன இது? அவனை கூட இருந்து பார்த்துக்க தானே சொல்லியிருந்தேன். ரெங்கனின் அதட்டலில் அடங்குவதற்கு பதில் செங்கம் ஆக்ரோஷமானாள். எத்தனை வாட்டி தீனா தீனான்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்றது? இப்படி கூப்பிட்டு தான் அவன் தீனமாவே போயிட்டான். பேர் ராசி சரியில்லைன்னு தானே குமார்னு கூப்பிடுறோம். உங்களுக்கு மட்டும் என்ன பிடிவாதம்? எப்பவுமே ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. இதே உங்கள் மூத்த பையன்னா கேட்டிருப்பீங்க. செங்கம், என்ன பேசுகிற நீ? மறுவாழ்வு மையத்திலேருந்து அவனை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டால் சம்பந்தமே இல்லாமல் என்னென்னவோ பேசுகிற. ரெங்கன் குரலை உயர்த்துகையில் மயிலாவை அழைத்து செல்ல தேஜேந்திரன் வந்து விட்டான். சம்பந்தம் இருக்க போய் தானே பேசுகிறேன். தலையாக அடிச்சுக்கிட்டேன். தோ இவனை சேர்க்காதீங்கன்னு. இவன் ராசி இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்குது. தேக்கி வைத்திருந்த விஷத்தை சமயம் பார்த்து கக்கினாள் செங்கம். செங்கம், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆஹாஹா, உங்கள் பையனை சொன்னதும் பொத்துக்கிட்டு வருதே. மா நல்லா கேளும்மா, நல்லா கேளு. போதையில் தள்ளாடிய தீனதயாளகுமார் குளறினான். தோ இவன் வந்ததுக்கப்புறம் என் நிம்மதியே போச்சுமா. மரியாதையாக பேசுடா. தேஜன் குரலை உயர்த்த பயத்தில் மயிலாவுக்கு வலி கண்டது. ஹே மயிலு! தேஜன் அவள் அருகே ஓடினான். முடியல மாமா. சரிந்தவளை தூக்கி கொண்டு காருக்கு அவன் ஓட செங்கமும் குமாரும் வசவை விட்ட பாடில்லை. ரெண்டுல ஒன்று தெரியாம இன்னைக்கு நான் விட போறதில்ல என்ற குமார் சட்டென்று தேஜனோடு காரில் ஏறிக்கொண்டான். ஏய், ஸ்டியரிங்கை விடுடா. முடியாது. எதுக்குடா எங்க வழியில குறுக்க வந்த? சொத்தெல்லாம் உனக்கம். அப்ப நான் என்ன இழிச்சவாயனா? நானும் ரெங்கனோட பையன்தானே. எங்க அம்மா 2ஆம் தரமா வந்தது ஏன் குத்தமா? ஏய் முட்டாள், உங்க சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணான்னு தானே சொல்றேன். கையை எடு. அவ வழியில துடிக்கிறாடா. ஆனானப்பட்ட செங்கம் கூட இந்த செயலை எதிர்பார்க்கவில்லை. டே குமாரு என்று அவள் கூட ஆட்சேபித்தாள். ரெங்கன் நெஞ்சு பதைக்க ஓடி வந்தார். டே முட்டா பயலே, அவனை விடு. மாமா சீக்கிரம் போங்க மாமா, முடியல என்று விட்டு போவது போல இறுகும் இடுப்பை ஒரு கையிலும் தேஜனின் சட்டையை மறு கையிலும் பற்றி கொண்டு மயிலா கதறினாள். மயிலா கதறிய கதறலில் ரெங்கனுக்கு அடுத்த அட்டாக்கே வந்துவிட்டது. மாரை பிடித்து கொண்டு அவர் சரிய ஐயோ என்று தரணி அம்மாள் கூச்சல் போட தேஜன் ஒரு கணம் உறைந்து போனான். குமார் குடிபோதையில் ஸ்டியரிங்கை கண்ணா பின்னாவென்று திருப்ப தேஜனின் கட்டுப்பாட்டை மீறி கார் கண்ட மேனிக்கு பறந்தது. திரும்பி மயிலாவை பார்த்தபடி குமாரையும் ஒரு கையால் சமாளித்து கொண்டு காரை கட்டுக்குள் கொண்டு வர போராடினான் தேஜன். ஒன்னுலடி மயிலு, போயிடலாம் என்று உரு போட்டபடியே மருத்துவமனையை வந்தடைந்தான். அங்கும் குமார் இடைமறிக்க மூக்கை குறிவைத்து ஓங்கி குத்தினான். குமார் மெல்ல சரிந்தான். அதிர்ச்சியில் மயிலாவின் நீர்க்குடம் உடைந்து போனது. அவளும் மூர்ச்சையானாள். மருத்துவமனை ஊழியர்கள் அவளை மீட்டெடுக்கும் வரை தேஜன் செத்து பிழைத்தான். இப்போ உனக்கு திருப்தியாடா? செங்கம் ஆக்ரோஷமாக தேஜனிடம் சீறினாள். தேஜன் அடித்த அடியில் குமாருக்கு மண்டையில் சரியான அடி. சிகிச்சை அதனால் மட்டுமல்ல, குடியால் கெட்டிருந்த உடல் சம்பவ தினத்தன்று குமார் உட்கொண்ட போதை வஸ்துவால் பெரிதும் சீர்கெட்டிருந்தது. கவலைக்கிடமான நிலையில் அவன் சிகிச்சையில் இருந்தான். ரெங்கனுக்கு ஒருபுறம் சிகிச்சை, மயிலாவுக்கு மறுபுறம். தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த தேஜனுக்கு செங்கத்தை பார்த்து கோபம் கூட வரவில்லை. மரத்து போய் அமர்ந்திருந்தான். கண்ணிமிக்கும் நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்வா சாவா எனும் போராட்டத்தில் பீதி தோய அமர்ந்திருந்தனர். 4 உயிர் ஊசலாடி கொண்டிருக்க தேஜன் தான் உயிரோடு இருப்பதை கூட உணராது இருந்தான்.
அன்னிக்கே சொன்னேனே, குறைஞ்சது 3 உசுரை காவு வாங்காமல் ஒரு ராசி தூங்காதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. தோ இப்போ சரியா போச்சா? என் புருஷன் ஒரு பக்கம், என் பையன் ஒரு பக்கம், உன் பொண்டாட்டி ஒரு பக்கம், உன் புள்ள ஒரு பக்கம். யாரை எடுத்துக்க போற என்று செங்கம் கூப்பாடு போட, செங்கம் என்று தரணி அம்மாள் பதறினார். மனசாட்சியே இல்லாமல் இப்படி பேசுறியே. உன் புள்ள குடிச்சிட்டு வம்பு பண்ணலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. சின்ன வயசுல இருந்து நீ அவனுக்கு செய்யாத துரோகமா? என்ன பேச்சு பேசுற நீ? ஆமாம், என்னையவே குறை சொல்லுங்க. அன்னைக்கு கூட இவனை தொலைக்கெல்லாம் திட்டம் போடலை, அதுவா நடந்தது. சோசியர் வந்து இவனை கூட்டிக்குவாருன்னு தான் இருந்தோம். அதுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டாச்சு. அந்த பழியை சுமந்துக்கிட்டு தானே அலையிறேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் என்ன சோகத்தை கண்டேன்? உங்கள் மாப்பிள்ளை கண்ணில் நான் குற்றவாளி, துரோகி. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போகிறேன். என் மேலே பழி போட்டால் தான் உங்கள் மனசெல்லாம் ஆறும்னா போட்டுக்கோங்க. அந்த பழியையும் நானே ஏற்றுக்கிறேன். நான் செய்யாத தியாகம் இல்லை, இதையும் செஞ்சுட்டு போகிறேன். மகன் உயிருக்கு போராடும் வேளையில் இன்னதுதான் பேசுகிறோம் என்ற கட்டுப்பாடின்றி வார்த்தையை கொட்டினாள், விஷமாக கொட்டினாள். ஆனால் ஒன்று, நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? உன் ராசி அப்படின்னு நீயே பாரு. உனக்காக போட்ட சண்டையில் தானே உங்கள் அம்மா போய் சேர்ந்தா. நீ கண்காணாமல் இருந்த வரைக்கும் கன்னு மாதிரி இருந்த உங்கள் அப்ப உன் மூச்சு காற்று பட்டதும் தானே படுக்கையில் விழுந்தாரு. என் பையன் காரில் அடிபட்டு இப்போவோன்னு கிடக்கிறான். யாரால? மீதம் இருக்கிறது எங்கள் வீட்டு பொண்ணு தான். உன் மேலே பாசம் வச்ச பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாளோ. அவளையாவது விட்டுடு. அவள் வயிற்றில் இருக்கிற பச்சை மண்ணையாவது விட்டுடு. உன் ராசி உன்னோட போகட்டும். அநியாயமாக எங்களை கொண்டுடாத. உனக்கு புண்ணியமாக போகட்டும் சாமி. போயிடு. எங்கள் குடும்ப நிம்மதியே நீ வந்ததும் தான் கெட்டது. உன் ராசி அப்படி. யாரை சொல்லி என்ன பண்ண? பரிமளத்துக்கும் கூட செங்கம் பேசுவது அபத்தம் என்று தெரிந்தது. மகளின் நிலைக்கு குமார் தான் காரணம் என்கிற கோபம் வேறு பரிமளத்துக்கு. செங்கம்! அவளும் தரணி அம்மாளும் செங்கத்தை சாட தேஜனோ இறுகி போய் அமர்ந்திருந்தான். செங்கம் தொடர்ந்து பேசினாள். உன்கிட்ட இருந்து உங்கள் அப்பனை காப்பாற்றுறதுக்கு அன்னைக்கு நான் வர வேண்டி இருந்தது. இன்னைக்கு உன்கிட்ட இருந்து உன் பிள்ளைய காப்பாற்ற யார் வரணுமோ தெரியலையே. ஆத்திரத்தில் அறிவு மழுங்கி கண்டதையும் பேசினாள் செங்கம். செய்த தவறை ஒத்துக்கொள்ளும் பழக்கம் இருந்ததே இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை கேள்விப்பட்டதே இல்லை. அவள் என்ன செய்வாள்? தவறிழைத்தவர்கள் எல்லோரும் திருந்தி விடுவதும் இல்லை, தவறுக்கெல்லாம் தண்டனை கிடைத்து விடுவதும் இல்லை. கிடைத்த தண்டனை செய்த தவறுக்குத்தான் என்பதை எல்லோரும் உணர்வார்களா என்றால் அதுவும் இல்லை. மனிதர்கள் பலவிதம், நியாய அநியாயங்கள் பலவிதம். அதில் செங்கம் ஒரு விதம். அவளுடைய நியாய தர்மங்கள் அதர்மத்தின் உறைவிடம். வேறென்ன சொல்ல? தாயை முழுங்கின, இப்போ தாரத்தைய முழுங்கிடாத. இவன் முன்ன போல ஒத்த உசுரா இருந்தா கூட பரவாயில்ல. ஒருவேளை நீ காவு வாங்க துடிக்கிறது அந்த ரெட்டை உசுரை தானோ? செங்கம்! இறுதி அம்பில் தேஜன் நொடித்து போனான். ஈவு இரக்கமின்றி செங்கம் பேசிய பேச்சு தேஜனுக்கு பெரிய மனவலியை ஏற்படுத்தியது. யாரோ ஒரு செங்கம், மனித நேயம் என்றால் என்னவென்றே தெரியாத செங்கம், அவள் சொல்லுக்கு மதிப்பு தருவதா, அதற்காக வாழ்வை தொலைப்பதா என எவ்வளவோ அவனுக்குள் போராடி பார்த்தான். பகுத்தறிவை மீறிய பயம் ஒன்று அவனை கவ்வியது. தந்தை இல்லாத உலகை கற்பனை செய்து பார்க்க கூட முடியவில்லை. மயிலா இல்லாத வாழ்வை வாழ்வென்று பெயரிடக்கூட முடியவில்லை. மைந்தன் இல்லாத மண்ணில் புதைந்து போகக்கூட பிரியமில்லை. உண்மையோ பொய்யோ, செங்கம் சொன்னதில் ஒரு சொல்லை அவனால் மறுக்க முடியவில்லை. அவன் வரும் வரை எவர் வாழ்விலும் துன்பமில்லை, நிஜம்தானே? மயிலா அவனை காதலிக்காமல் இருந்திருந்தாள், ரெங்கன் அவனை தொடர்பு கொள்ளாது விடுத்திருந்தாள், குட்டி தேஜு உதிக்காமல் போயிருந்தாள், எவருக்கும் துன்பமில்லையே. ஜடமாகவேனும் வாழ்ந்திருப்பான். தன்னால் எவருக்கும் துன்பம் இல்லை என்கிற திடத்தோடேனும் தனித்து இருந்திருப்பான். இப்படியாக யோசித்த தேஜன் வெகு நேரம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். முடிவில் தவறென்று தெரிந்தாலும் ஜடமாக வாழ முடிவெடுத்தான். அதற்கு முன் குட்டி தேஜனை மட்டும் கண்ணால் பார்த்துவிட்டால் போதும்.
கலங்கிய கண்ணும் கலைந்த கேசமும் கசங்கிய முகமுமாக தேஜன் கண்ணிறைந்த கண்ணனை, குட்டி தேஜனை காண கண்கோடி கொண்டு காத்திருந்தான். அரை நாள் அவதிக்கு பின் அழகிய ஆண் மகவை பிரசவித்தாள் மயிலா. அறைக்குள் முதல் அனுமதி தேஜனுக்குத்தான். தாயையும் சேயையும் காண விரைந்தோடி வந்தான். அசதியையும் மீறி மயிலாவின் முகத்தில் தாய்மையின் அசாத்திய அழகை மேலிட்டது. உள்ளத்தின் பூரிப்பை ஊருக்கே எடுத்துச் சொன்னது. மனைவியை முழு மனுஷியாக பார்ப்போமா என செத்து செத்து பிழைத்த தேஜன் உயிரை கண்டெடுத்த உடல் போல மெய் சிலிர்த்து நின்றான். காலடி ஓசையில் துயில் களைந்தாலோ மயிலாவின் முகம் மெல்லிய அசைவை காட்டியது. அருகிருந்த தொட்டிலில் துயில் கொண்டிருந்தான் குட்டி தேஜன். ரோஜா பூவே மலர்ந்தது போல மிளர்ந்தான். பட்டு போல அதிமென்மையாக இருந்தான். சின்ன கண்ணனை பிறந்தது போல தெய்வீகமாய் சிரித்தான். நுனி விரலால் குழந்தையின் பிஞ்சு விரல்களை தொட்டு பார்த்தான் தேஜன். மனதினுள் பரவிய அமைதிக்கு ஈடே இல்லை. ஓசைப்படாமல் மயிலாவின் அருகே அமர்ந்து கொண்டான். குழந்தையை ஸ்பரிசித்த விரலில் இன்னமும் குறுகுறுப்பு போகவில்லை. மயிலாவின் விரல்களோடு தன்னை கோர்க்கப் போனவன் தயங்கினான். சேர்வதும் பிரிவதும் என சாகசம் புரியவே பிறந்தனவா இந்த கரங்கள்? மனதின் தடை உத்தரவையும் மதியாது மயிலு என்று உதடு முணுமுணுத்தது. கலங்கிய கண்களை புறங்கை கொண்டு துடைத்தவன் மலருக்கும் வலிக்குமோ எனும் விதமாய் அவளின் முன்னூச்சியை வருடினான். பயமுறுத்திட்ட மயிலு, குரல் கம்மச் சொன்னான். குட்டி தேஜனின் கருவண்டு கண்கள் தேஜனில் நிலைத்திருக்க தந்தையும் மகனும் கன்னம் குழிய சிரித்தனர். அமுதூட்டிய அலுப்பில் சற்றே கண்ணயர்ந்தாள் மயிலா. குழந்தை விழித்திருந்தான். மயிலாவின் துயில் கலையா வண்ணம் தேஜன் அவனை அள்ளி எடுத்து கொண்டான். பிஞ்சு விரல்களை வருடி வருடி அந்த நினைவுகளை நெஞ்சில் பதித்து கொண்டான். பேபி ஆயிலை எடுத்து கையில் தடவ குட்டி பையன் மெதுவே சிணுங்கினான். மயிலுக்கு பாம்பின் செவி. மெல்ல கண் மலர்ந்தாள். குழந்தை பிறந்த பின் இப்போதுதான் கணவனை பார்க்கிறாள். தூக்கம் தொலைத்த சிவந்த கண், 8 திக்கும் சிலும்பிய சிகை, ஜீவன் தொலைத்த கல்முகம். அன்பின் ஆழத்தை இப்படியும் காட்டலாம் என்றது தேஜனுடைய ஆகிருதி. எப்படி காட்டினாலும் புரிந்து கொள்வேன் என்றது மயிலாவின் பிரகிருதி. பிரகிருதி என்றால் சுபாவம். மயிலா எழுந்ததை கவனியாத தேஜன் குழந்தையின் கையற்றை ஒரு காகிதத்தில் பதித்து எடுத்துக்கொண்டான். ஆளரவம் கேட்டது. குமார் அபாய நிலை தாண்டிட்டான் தம்பி. உங்க அப்பாவுக்கு தான் இன்னும் நினைவு திரும்பல. தரணி அம்மாள் கவலை தோய்ந்த குரலில் சொன்னார்.